ஓய்வூதிய பலனாக கிடைக்கும் 20 லட்சத்தை மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு செய்து மாதந்தோறும் 20,000 பெற முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. சார், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அவருடைய ரிஸ்க் ப்ரொஃபைல் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். அவருடைய ரிஸ்க் ப்ரொஃபைல் வந்து கொஞ்சம் அக்ரெசிவா இருக்காரு அப்படின்னு சொன்னார்னா, அவர் எதிர்பார்க்கறது வந்து ஒரு மாசத்துக்கு 1%. ஓகே, 12 மாசத்துக்கு அவர் எதிர்பார்க்கறது 12%. ஆனா அவர் போட்டோன்னே இந்த மாதிரி ஓய்வூதியம் கேட்டவுடனே என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாசம் போட்டோன்னே அடுத்த மாசத்துல இருந்து எதிர்பார்ப்பாங்க. ஸோ அது கிட்டத்தட்ட ஒரு 12.5% கூட வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஜென்ரலா மியூச்சுவல் ஃபண்ட்ல 12% எடுக்க முடியும். ஆனா மியூச்சுவல் ஃபண்ட் வந்து எப்படின்னா, உங்களுக்கு வந்து கேபிட்டல் ப்ரொடெக்ஷன் கிடையாது. கேபிட்டல் ப்ரொடெக்ஷன் கிடையாது அப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்போ ஒரு வார் வர மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா வந்து ஷேர் மார்க்கெட் கீழே விழுகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், அதே மாதிரி ஒரு எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் ஃபேவரபிளா இல்லைன்னா அதுக்கு கீழே வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இவர் என்ன பண்ணலாம்னா, பணத்தை போட்டுட்டு கண்டிப்பாக மாதம் 20,000 ரூபாய் எடுக்கலாம். ஆனா எவ்ரிடே காலையில் எந்திரிச்ச உடனே வந்து என்னோட அப்படியே அந்த வேல்யூ 20 lakhs அப்படியே இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது அப்படியே இருக்கவே இருக்காது. ஒவ்வொரு சமயத்துல என்ன ஆகும்னா, ஒரு 30% கூட கீழே இறங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அவர் 30% இறங்கினாலும் அதை பத்தி கவலைப்படக்கூடாது. யாராவது ஒரு முகவர் கிட்ட தெரிஞ்சு பண்ணாங்கன்னா அவங்க ஹேண்ட் ஹோல்ட் பண்ணிடுவாங்க. கண்டிப்பாக அவரால் 20,000 ரூபாய் எடுக்க முடியும். சூப்பர் சார். இப்போ இவருக்கு ஏஜ் கேட்டகரி 56 அப்படிங்கறதால இவர் எந்த ஃபண்டை சூஸ் பண்றாரு, எந்த டைப் ஆஃப் ஃபண்ட்ஸ்? இவர் எதிர்பார்க்கறது வந்து 12% எதிர்பார்க்கிறாரு. ஸோ இந்த 12% வந்து லார்ஜ் கேப்ல எதிர்பார்க்கறதுங்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா லார்ஜ் கேப் அப்படின்னா ஒரு HDFC பேங்க், ஒரு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, ஒரு TCS, இந்த மாதிரியான ஒரு கம்பெனிஸ் ஒரு லார்ஜ் கேப்ல எதிர்பார்த்தாங்கன்னா வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. இவர் வந்து ஒரு 12% வேணும் அப்படின்னு சொன்னார்னா, லார்ஜ் அண்ட் மிட் கேப்னு ஒரு செக்மெண்ட் இருக்கு. அது வந்து ஒரு 250 கம்பெனிஸ்ல மிட்டும் இருக்கும், லார்ஜும் இருக்கும். இது வந்து கொஞ்சம் அவரால் 12% கிட்ட வரதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கு. ரொம்ப சேஃபா அவருக்கு அந்த மாதிரி தேவை அப்படின்னா மல்டி கேப்னு ஒன்று சொல்லுவோம். மல்டி கேப்ல எப்படி இருக்கும்னா, ஒரு லார்ஜ்ல ஒரு 25% இருக்கும், மிட்ல ஒரு 25% இருக்கும், ஸ்மால்ல ஒரு 25 இருக்கும், ஃபண்ட் மேனேஜர் இன்னொரு 25 எங்க வேணா போடலாம். இந்த மாதிரியான ஒரு மல்டி கேப் ஃபண்ட்ல போட்டார்னா அவர் கண்டிப்பாக 12% எதிர்பார்க்கலாம்.